வணக்கம் சார். வணக்கம் சார், நம்ம லேண்ட்ல இருக்கிறதும் பத்திரத்துல இருக்கிறதும் ஒரே அளவா எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஓகேங்க. இப்போ பத்திரத்துல உங்க பத்திரம் உங்க கைக்கு வந்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது எல்லாமே ஈசி வாங்கணும், அடுத்தது வரைபடம் வாங்கிக்கணுங்க, எஃப்எம்பி ஸ்கெட்ச்னு சொல்லுவோம், அடுத்தது பட்டா வாங்கிக்கணுங்க. இப்ப பட்டாவும் வரைபடமும் வச்சு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கெடியூல் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு உங்களோட பத்திரத்துல கடைசி பக்கத்துல போட்டிருப்பாங்க அளவு. அந்த அளவும் அந்த வரைபடத்துல இருக்கிறதும் ஒன்னா இருக்காதான்றது ஃபர்ஸ்ட் நார்மலா பார்க்கும் பொழுதே பாத்துக்கணும். அடுத்தது அந்த வரைபடத்துல என்ன இருக்குதோ அது அப்படியே ஃபீல்ட்ல இருக்குதான்றது எப்படி போய் பாக்குறதுன்னா, ஃபீல்ட்ல இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணிட்டு அங்க ஆக்சுவலா எவ்வளவு அனுபவிக்கிறீங்களோ, ஒருவேளை காம்பவுண்ட் வால் போட்டிருந்தீங்கன்னா காம்பவுண்ட் வால், இல்ல வேலி போட்டிருக்கீங்கன்னா வேலி, இல்லைன்னா ஒண்ணு மேல கல் மட்டும் நட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு நட்டிருக்கீன்றது ஆக்சுவலா இப்ப எவ்வளவு அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த இடத்த எல்லாமே பாயிண்ட்ஸ் பிக்கப் பண்ணிப்பாங்க, சர்வே பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் கொடுக்குற வரைபடத்துக்கு ஒரு ஆட்டோகேட்ல ஒரு வரைஞ்சுப்பாங்க, ஒரு டிசைன் வரைஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபீல்ட்ல அனுபவத்துக்காக ஒரு சர்வே பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு வரைபடம் வருங்க. இது ரெண்டு வரைபடத்தையும் ஒண்ணு மேல ஒண்ணு ஒட்ட வைப்பாங்க. அந்த ஒட்ட வைக்கிற ப்ரொசீஜர் பேரு சூப்பர் இம்போசிங்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, ரெண்டுமே கரெக்டா ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கரெக்டா இருக்குன்னு அர்த்தம், அளவு சேமா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இப்படி உட்காராகன்னு கொஞ்சம் அப்படி திரும்பி இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்ந்து இருக்குன்னா அப்ப என்னன்னா, எந்த இடத்துல நீங்க அதிகமா இன்னொருத்தவங்க இடத்துல போயிருக்கீங்க, இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க எந்த இடத்துல எவ்வளவு தூரம் உங்களுக்குள்ள வந்திருக்காங்க, இது அத்தனையுமே அங்கேயே தெரிஞ்சிருவாங்க. எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ன்ற அளவுக்கு துல்லியமா தெரிஞ்சிருவாங்க. அப்புறம் கரெக்டா அவங்க கிட்டயே போய் நீங்க அதை பேசி முடிவு பண்ணி அந்த இடத்துல சுமூகமா நீங்க முடிச்சுக்கலாங்க. இல்ல நீங்க கொடுக்குறீங்களோ இல்ல அந்த நிலத்தை நீங்க வாங்கிக்கிறீங்களோ, அது எது வேணாலும் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். சோ இதுதான் நம்ம அந்த ப்ரொசீஜர் பண்ணி கொடுக்கறது, ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனும் நம்ம அப்படிதாங்க கொடுக்கறது.